மாநில உரிமைகளுக்கு எதிராக இருக்கக்கூடியதுதான் இந்த யூஜிசியுடைய வரைவறிக்கை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக ஆளாத மாநிலம் அனைத்து எல்லா மாநிலங்களிலும் இன்னைக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் என்பது காலி பணியிடங்கள் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு எதிராக தான் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் பல்கலைக்கழக வேந்தர் செயல்பட்டு இருக்காங்க. மும்மொழி கொள்கையை நீங்க ஏத்துக்கிட்டாதான் நான் நிதி தமிழ்நாட்டுக்கு தருவேன்னு சொல்லி அடாவுடித்தனமாக வக்கரமாக இன்னைக்கு அதிகாரத்தின் உச்சமாக இன்னைக்கு ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசியிருக்கிறாரு. அவருடைய பேச்சை இந்திய மாணவர் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறோம். ஜி அரவிந்தசாமி, இந்திய மாணவர் சங்க மாநில செயலாளர். ஒன்றிய பிஜேபி அரசு இன்றைக்கு யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் சார்பாக ஒரு வரைவு நெறிமுறைகளை அறிவிச்சிருக்கிறாங்க. இது என்னன்னா, மாநில உரிமைகளுக்கு எதிராக இருக்கக்கூடியது தான் இந்த யூஜிசியினுடைய வரைவறிக்கை. அதே போல் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராகவும் மாநில உரிமைகளையும் பல்கலைக்கழகத்தை சிதைக்கிற அளவுக்கு இந்த யூஜிசியினுடைய அறிவிப்பு என்பது இருக்கிறது. என்னன்னா, துணைவேந்தர் இத்தனை ஆண்டு காலமாக ஒரு கல்வியாளர் தான் துணைவேந்தராக நியமனம் செய்யலாம். ஆனால் கல்வியாளர் அல்லாதோர் கார்ப்பரேட்டில் உள்ள பெரும் முதலாளிகள் பெரும் நிறுவனத்தினுடைய வல்லுநர்கள்லாம் துணைவேந்தருக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியும், அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக ஆளாத மாநிலம் அனைத்து எல்லா மாநிலங்களிலும் இன்னைக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் என்பது காலி பணியிடங்கள் இருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டில் 8 பல்கலைக்கழக துணைவேந்தர் காலி பணியிடம் இருக்கு. ஆனால் இந்த ஆளுநர் துணைவேந்தரை நியமனம் செய்வதற்கு எந்த ஒரு முயற்சியும் அவர் எடுக்கல. மாநிலத்திற்கு எதிராக தான் செயல்பட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுக்கு எதிராக தான் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் பல்கலைக்கழக வேந்தர் செயல்பட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு இந்த யூஜிசி கூடுதல் அதிகாரம் கொடுத்திருக்கு. என்னன்னா, அந்த சர்ச்சிங் கமிட்டி துணைவேந்தர் தேடல் குழுவுக்கான தலைவரும் அவர் தான். அந்த 4 பேர் சர்ச்சிங் கமிட்டிக்கு தேர்வு பண்ணுறதும் ஆளுநர் வேந்தர் தான் அப்படின்னு சொல்லி இந்த முடிவு வந்திருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசுக்கு எந்த ஒரு பங்கும் இதில் இல்லாமல் ஒட்டுமொத்த கல்வியை இன்னைக்கு மத்தியத்துவப்படுத்துறதும் காவி மைய திணிக்கிறதுக்கும் கார்ப்பரேட் கையில் ஒப்படைக்கிறத இந்த வலியுறுத்தி தான் அவங்க இந்த யூஜிசியை கொண்டு வந்திருக்கிறாங்க. எனவே அதை கண்டிச்சும், அதே போல் தமிழ்நாட்டை தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மாணவருடைய கல்வி தரத்தை குறைப்பதற்கும் மாணவருடைய உயர்கல்வியை நோக்கி செல்ல விடாததற்காக இன்னைக்கு 12,000 கோடி சொச்சம் இன்னைக்கு தொகையை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு பிஎம்சி திட்டத்தில் நான் சேர்ந்தாதான் உங்களுக்கு நான் நிதியை தருவேன். அதே போல மும்மொழி கொள்கையை நீங்க ஏத்துக்கிட்டாதான் நான் நிதி தமிழ்நாட்டுக்கு தருவேன்னு சொல்லி அடாவுடித்தனமாக வக்கரமாக இன்னைக்கு அதிகாரத்தின் உச்சமாக இன்னைக்கு ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசியிருக்கிறாரு. அவருடைய பேச்சை இந்திய மாணவர் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த இடத்துலையும் அப்படி சொல்லல. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டால் தான் ஒன்றிய அரசு நிதி தரும்னு அரசியலமைப்பு சட்டம் சொல்லல. ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தை காலில் போட்டு மிதித்து இன்னைக்கு ஒன்றிய கல்வி அமைச்சர் பேசியிருப்பது தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்துகிறது. ஒட்டுமொத்த மாணவர்கள் சார்பாக இன்னைக்கு அமைச்சரை வன்மையாக கண்டிக்கிறோங்கிறது. அதை வலியுறுத்தி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு 6 மண்டலங்களில் இன்னைக்கு ஒன்றிய அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு பகுதியாக இன்னைக்கு சென்னையில் உள்ள சாஸ்திரி பவன் நோக்கி நாங்கள் இந்திய மாணவர் சங்கம் முற்றுகை போராட்டம் அறிவித்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம்.